ஜிம்முக்கு ஏன் எல்லாராலையும் கன்சிஸ்டண்டா போக முடியறது இல்லை அப்படின்ற வீடியோல பார்ட் 2 தான் இது. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி என்னோட ஐடியா ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுல நிறைய டைப் ஆஃப் பீப்புள்லாம் இருக்காங்க. ஸோ அதுல முக்கியமான 3 டைப் பீப்புள் மட்டும் பார்க்கலாம். எஸ்பெஷலி 3வது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் டைப் 1 மந்த் இல்லைனா 2 மந்த் தான் ஜிம் போயிருப்பீங்க. அதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கும் அக்கத்துல இருக்கவங்க என்னோட உடம்பு ஏறல, வெயிட் லாஸ் ஆகல அப்படின்னு வந்து கேட்கும்போது உங்களுக்குள்ள வந்து உங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்திருக்கும். எந்த ரிசல்ட்டும் வரல அப்படின்றதுனால வந்து உங்களுக்கு பிடிக்காமலே வந்து நீங்க வந்து ஜிம்முக்கு வந்து விட்டு போயிட்டு இருப்பீங்க. செகண்ட் டைப் காலையில ஒர்க் இல்லைன்னா காலேஜ் போயிட்டு ஈவினிங் டயர்டா வந்து வீட்டுக்கு வந்து வருவீங்க. ரொம்ப டயர்டா இருக்குன்னு ஒரு நாள் தானே அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க வந்து ஜிம் வந்து லீவ் போடுவீங்க. ஸோ இதுவே வந்து பழக்கமாகிடும். ஸோ வீக்லி இதனாலே வந்து பாத்தீங்கன்னா 2 to 3 days வந்து நீங்க வந்து ஜிம்முக்கு வந்து லீவ் போடுவீங்க. இதுல ஒர்க் அவுட் ஷெட்யூல் வேற சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்றதுனால வந்து மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து இருப்பீங்க. தேர்ட் டைப் நைட் ஷிஃப்ட் ஒர்க் போறவங்க தான். அவங்களால தான் டயட் ஃபாலோ பண்றதும் கஷ்டம், ரெக்கவரி ஆகுறதும் கஷ்டம்னு ஜிம்முக்கு 1 வீக் இல்லைன்னா 2 வீக்ஸ் போயிட்டு பார்த்துட்டு செட் ஆகலன்னு விட்டுருவாங்க. அதை எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்னு இன்னொரு வீடியோல சொல்றேன். நான் சொன்ன ஃபர்ஸ்ட் 2 டைப் பீப்புள்ஸ் வந்து ஒரு மோட்டிவேஷனோட ஜிம்ல ஜாயின் பண்ணிருப்பீங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஜிம்முக்கு போக மோட்டிவேஷன் தேவையில்லை, டிசிப்ளின் தான் தேவைன்னு. ஒரு நாள் மிஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. உங்களுக்கு எப்பயாவது ஜிம்முக்கு போக தோணல அப்படின்னா நீங்க எதுக்காக வந்து ஜிம்முக்கு போக முடிவெடுத்தீங்க அப்படின்றது வந்து நினைச்சு பாருங்க. ஜிம்முக்கு போறதே ஒரு கோலா வச்சுக்காம அது ஒரு ஹேபிட்டா கிரியேட் பண்ணுங்க. உங்களாலும் கன்சிஸ்டன்டா ஜிம்முக்கு போக முடியும். ஜிம்முக்கு விட்டு போற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோல வந்து ஷேர் பண்றீங்க.